ராம மோகன ராவ் மற்றும் அவரது மகன் விவேக் ஆகியோர் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடந்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில். தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் மற்றும் அவரது மகன் விவேக் ஆகியோரது வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனை சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே நடந்தது என வருமான வரித்துறை அதிகாரிகள் விளக்கம் தெரிவித்துள்ளனர். அதாவது, செய்தியாளர்களை சந்தித்த ராமமோகன ராவ் அவர்கள், என்னுடைய பெயரில் வாரண்ட் இல்லாமல் என்னுடைய வீட்டில் எப்படி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தினார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் முன்வைத்த கேள்விகள் குறித்து நாம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடத்தில் கேட்டோம். விவேக்கினுடைய பெயரில் நாங்கள் வாரண்டை பெற்றிருக்கிறோம். அது தொடர்பாக அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களின் இடத்தில் சோதனை நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில்தான் ராமமோகன ராவ் அவர்களுடைய வீட்டில் நாங்கள் சோதனையை நடத்தினோம் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய நிதி அமைச்சகத்தினுடைய அனுமதியை பெற்று நாங்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள ராமமோகன ராவினுடைய அறையில் சோதனையை மேற்கொண்டோம் என்று அவர்கள் தெளிவாக நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 தினங்களாக நாங்கள் ராமமோகன ராவ் மற்றும் விவேக் ஆகியோரை விசாரணைக்கு வர வேண்டும் என்று அழைத்திருந்தும் அவர்கள் விசாரணைக்கு இன்னும் வரவில்லை. இது குறித்து எங்களது டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு நாங்கள் புகார் தெரிவித்திருக்கிறோம் என்ற தகவலையும் நமக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் எழிலரசன்.